மாண்புமிகு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அண்ணன் அவர்களினுடைய தலைமையில் முதல் அமைச்சரவை கூட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது. இந்த முதல் அமைச்சரவை கூட்டம் வரலாற்று சிறப்புமிக்கது. 12 காலம் தாண்டி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைச்சர் இடம்பெற்றிருக்கிற ஒரு அமைச்சரவை. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்திற்கேற்ப விடுதலை சிறுத்தைகள் அமைச்சர் பங்கெடுத்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை. ஒரு பேரியக்கம் கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகள் கழித்து அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த அமைச்சரவை கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை குறித்து ஒரு விரிவான ஆழமான சிந்திக்கக்கூடிய செயல் திட்டங்களை வகுப்பதை குறித்து ஆலோசனைகள் கூறினார். அதே மாதிரி பல அமைச்சர் பெருமக்கள் அவர்களினுடைய சிந்தனைகள் செயல் திட்டங்களை குறித்த ஆய்வு பணிகள் என்று பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆரோக்கியமான முறையில் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்ட ஆலோசனை செய்யப்பட்டது. மேற்கொண்டு அடுத்தது நெக்ஸ்ட் பேஸ் இதை எப்படி கொண்டு போறது என்பதெல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களினுடைய ஆலோசனையை பெற்று வழிகாட்டுதல்படி மீண்டும் அறிவிக்கப்படும். அத்தனை பேருக்கும் நன்றி. பல கட்சிகளுடைய சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்காங்க. அவர்கள் கருத்து தெரிவிக்கும் பொழுது அதை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே கேட்கிறாங்க. முதலமைச்சர் என்ன மாதிரியான ரியாக்ஷன் வருது முதலமைச்சரை கூட்டம்? இன்னும் சொல்ல போனா நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் பேசும்போது இருக்கக்கூடிய அந்த மனமகிழ்ச்சி எப்படி இருக்கிறதோ அதே போல ரெட்டிப்பு மகிழ்ச்சி கூட்டணி அமைச்சர்கள் பேசும்போது அத்தனை பேருக்கும் கூட்டணி அமைச்சர்கள் பேசுகிற பொழுது ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களினுடைய அந்த வரவு, அவர்களினுடைய சிந்தனை எங்களுக்கு மிகப்பெரிய பலம். இந்த அமைச்சரவை கூட்டம் ஒரு முழுமையான வெற்றி பெற்ற ஒரு அமைச்சரவை கூட்டமாகவும் ஒரு ஸ்ட்ராங் பவுண்டேஷன், ஒரு அருமையான உறுதியான அடித்தளமிட்டு இருக்கிறது. இன்னும் 12 காலம் தமிழகத்தை ஒரு வெற்றி பாதையில் கொண்டு செல்வதற்கான ஒரு ஸ்ட்ராங் பவுண்டேஷன் போட்ட அமைச்சரவை கூட்டமாக இருக்கிறது. நன்றி.